இன்றைய முக்கிய செய்திகள். 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது. முதியோருக்கான வட்டி வருவாய்க்கும் சலுகை அறிவிப்பு. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மாநில அரசுகளுடன் இணைந்து புதிய திட்டங்கள். செல்போன், மின்சார வாகனங்களின் விலை குறைகிறது. டிவி, கணினி விலை உயரும். 10 ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட பலவீனமான பட்ஜெட் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம். தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது ஏன் என்று ஸ்டாலின் கேள்வி. ஆம் ஆத்மி ஆட்சியில் பாஜகவினரும் பயன்பெறும் நலத்திட்டங்கள். ஆட்சி மாறினால் பறிபோய்விடும் என அரவிந்த் கெஜ்ரிவால் எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்கள் வரி செலுத்த தேவையில்லை என நிதிநிலை அறிக்கையில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே மக்களவையில் 2025-26 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்த அவர், வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழுங்குடி என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி, நடுத்தர வர்க்கத்தினர் இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் பங்காற்றி வருவதால் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க முடிவு செய்திருப்பதாக கூறினார். அதன்படி வருமான வரி தாக்கல் செய்யப்படுவது எளிமையாக்கப்படும் என்ற திருமதி நிர்மலா சீதாராமன், புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் என்று கூறினார். புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது என்று அறிவித்த அவர், மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை ஊதியம் வாங்குவோர் இனி வரி கட்ட தேவையில்லை என்று தெரிவித்தார். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees under the new regime. The new structure will substantially reduce the taxes of the middle class and leave more money in their hands, boosting household consumption, savings and investment. 12 லட்சம் ரூபாய் என்ற வருமான வரி விலக்கு உச்சவரம்புக்கு மேலாக ஆண்டு வருமானம் ஈட்டுவோருக்கான வரி விதிப்பு அடுக்குகளிலும் மாற்றங்கள் செய்திருப்பதாக தெரிவித்த அமைச்சர், அதன்படி 4 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு வரி இல்லை என்று கூறினார். 4 லட்சம் முதல் 8 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு 5%, 8 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்துக்கு 10%, 12 லட்சம் ரூபாய் முதல் 16 லட்சம் ரூபாய் வரை என்றால் 15%, 16 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு 20%, 20 லட்சம் முதல் 24 லட்சம் வரை என்றால் 25%, 24 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டுவோருக்கு 30% வரி விதிக்கப்படும். முதியோருக்கான வட்டி வருவாயில் 1 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது என்றும் அறிவித்த நிதியமைச்சர், வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்தத்துக்கான வருடாந்திர வரம்பு 2,40,000 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் கூறினார். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை இளைஞர் முன்னேற்றம், வேளாண்மை, வறுமை ஒழிப்பு, உணவு உத்தரவாதம் உள்ளிட்ட அம்சங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மாநில அரசுகளுடன் இணைந்து புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பான சாகுபடியை தரும் விதைகள் வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும். அசாமில் யூரியா உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற அமைச்சர், பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். பீகாரில் தாமரை விதை உற்பத்தி கூடம் அமைக்கப்படும் என்ற அவர், கிசான் கடன் அட்டை மூலம் 7,70,00,000 விவசாயிகள் குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கிசான் கடன் அட்டை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன் உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் அறிவித்த திருமதி நிர்மலா சீதாராமன், எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவு பெற 6 ஆண்டு கால சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். புற்றுநோய்க்கான மருந்து மற்றும் பிற அரிதான 36 வகையிலான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், லித்தியம் பேட்டரிகளுக்கு சுங்க வரியில் இருந்து முழுமையான விலக்கு அளிக்கப்படுவதாக அறிவித்தார். தோல் பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க தோல் இறக்குமதிக்கு வரிச்சலுகை அளிக்கப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலின, பழங்குடி மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு 2 கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும் என்று அறிவித்த திருமதி நிர்மலா சீதாராமன், காலணி மற்றும் தோல் துறையை மேம்படுத்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் 10,000 சேர்க்கை இடங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும் என்ற அமைச்சர், ஜல் ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்படும் என்றும் அறிவித்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் மாநிலங்களில் புதிதாக 100 விமான நிலையங்கள் உருவாக்கப்படும். இந்தியாவின் தொழில்நுட்ப சூழலை வலுப்படுத்தும் வகையில் 3 AI தொழில்நுட்ப சிறப்பு ஆய்வு மையங்கள் அமைக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
சுங்க வரி விதிப்பில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களால் செல்போன், மின்சார வாகனங்களின் விலை குறையும். அதே நேரத்தில் தொலைக்காட்சி, கணினி போன்றவற்றின் விலை அதிகரிக்க உள்ளது. பட்ஜெட்டில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு இலவச காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ உள்ளிட்ட நிறுவனங்களின் ஊழியர்கள் பிரதமரின் சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் விரைவில் இணைக்கப்பட உள்ளனர். வேலை வாய்ப்பே வழங்காமல் வருமான வரி குறைப்பு பற்றி மோடி அரசு அறிவித்திருப்பதாக சாடியுள்ள எதிர்க்கட்சிகள் கடந்த 10 ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட பலவீனமான பட்ஜெட் என விமர்சித்துள்ளன. மக்களவையில் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய எழுந்தபோது காங்கிரஸ், சமாஜ்வாடி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் உத்தரப்பிரதேச கும்பமேளா நெரிசலில் 30 பேர் உயிரிழந்தது குறித்து விவாதிக்க கோரி முழக்கமிட்டனர். இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல், குழப்பம் நிலவியது. அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அடையாள வெளிநடப்பு செய்துவிட்டு அவைக்கு திரும்பினர். நாட்டின் வளர்ச்சிக்கு மிக பெரும் உந்துதலான பட்ஜெட் என பிரதமர் திரு மோடி பாராட்டிய நிலையில் துப்பாக்கி குண்டால் ஏற்பட்ட காயத்துக்கு வெறும் முதலுதவி செய்தது போல் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் விமர்சித்துள்ளார். இந்த பட்ஜெட் பாரபட்சமாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்களுக்கு மட்டும் சாதகமாக இருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சாடியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டுகளில் மிக பலவீனமான பட்ஜெட் என காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோரா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனைதானா என்று வினவியுள்ளார். எத்தனையோ கோரிக்கைகள் வைத்தும் தமிழகத்துக்கு எதையும் செய்ய விடாமல் எது தடுக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், தேர்தல் நடக்கும் மாநிலத்துக்கு மட்டும்தான் திட்டங்களும் நிதியும் என்றால் அதை ஒன்றிய பட்ஜெட் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். கடந்த பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கு வாரி வழங்கியது போல் இந்த ஆண்டு தேர்தலை மனதில் வைத்து பீகார் மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக மேற்குவங்க எம்பி திரு அபிஷேக் பானர்ஜியும் விமர்சித்துள்ளார். வருமான வரி குறைப்பு எல்லாம் சரிதான், ஆனால் இங்கே பலருக்கு வேலையே இல்லையே என்று திரு சசி தரூர் கேள்வி எழுப்பினார். ஏழை மக்களுக்கு வருமானம் வருவதற்கான எந்த திட்டமும் திருமதி நிர்மலாவின் பட்ஜெட்டில் இல்லை என திமுக நாடாளுமன்ற எம்பி திரு திருச்சி சிவா குற்றம் சாட்டினார். இந்த நாட்டில் ஏழைகள் அதிகம் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன அறிவிச்சிருக்காங்க? மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மன்ரேகான்றதில் ஏதாவது அறிவிப்பு இருக்கானா? ஒன்றுமே கிடையாது. வேலைவாய்ப்பு, அதாவது எங்களுடைய குறிக்கோள் $10 trillion அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அடிப்படையாக அவங்க செய்ய வேண்டியது முக்கியமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்கியிருக்காங்க இது வரைக்கும்? ஒன்றும் இல்லை. அதுக்கான திட்டங்களும் எதுவுமே இல்லை. இதனிடையே விளைபொருட்களுக்கான ஆதார விலைக்கான குறைந்தபட்ச உத்தரவாதம் பற்றி இந்த பட்ஜெட்டில் எதுவுமே பேசப்படவில்லை என்று கூறியுள்ள காங்கிரஸ் எம்பி செல்வி ஜோதிமணி, பருத்தி விலையை கட்டுப்படுத்துவது பற்றியும் பேசப்படாததால் திருப்பூர் பகுதி உற்பத்தியாளர்கள் ஏமாற்றமடைந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ஒன்று விவசாய கடன் தள்ளுபடியும் அறிவிக்கப்படல, அதே போல விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கறதுக்கான சட்டப்பூர்வமான அங்கீகாரம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில்களில் குறிப்பாக நம்ம கரூர், திருப்பூர், மதுரை பகுதிகளில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒன்று ஜிஎஸ்டி, இன்னொன்று காட்டன் ப்ரைஸ் ரொம்ப பருத்தி விலை கடுமையாக உயர்ந்திருக்குது. அந்த பருத்தி விலையை அதுக்கு ஹோர்டிங் இருக்குதுன்னு பதுக்கல் இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். காட்டன் விலையை குறைக்கிறதுக்கான எந்த விதமான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளும் இதில் எடுக்கல. மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி குறைப்பு என்ற பெயரில் நடுத்தர வர்க்கத்தினர் மீண்டும் குழப்பத்தில் ஆழ்த்தப்பட்டிருப்பதாக திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் குற்றம் சாட்டினார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் மற்றும் கோவை, மதுரை ஆகிய நகரங்களின் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எவ்வித அறிவிப்பும் நிதிநிலை அறிக்கையில் இல்லாதது தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி ஆட்சியில் பாஜகவினர் பெரும் பயன்கள் நீடிக்க வேண்டுமானால் ஆம் ஆத்மி கட்சிக்கே அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் பாஜக தொண்டர் ஒருவரிடம் உரையாடியதாக தெரிவித்துள்ளார். தமது கேள்விகளுக்கு டெல்லியில் பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக இருப்பதாகவும் மின்சாரத்திற்கு கட்டணம் செலுத்த வேண்டியது இல்லை என்றும் கூறிய அந்த பாஜக தொண்டர் அவரது கட்சி ஆளும் மாநிலங்களில் நிலைமை இந்த அளவு சிறப்பாக இல்லை என்று கூறியதாக திரு கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எந்த மாநிலத்திற்கு செல்வீர்கள் என்று அவரிடம் தாம் கேட்டதாகவும் ஆம் ஆத்மியின் துடைப்பம் சின்னத்திற்கே வாக்களிக்க கேட்டுக்கொண்டதாகவும் திரு கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இலவச மின்சாரம், இலவச குடிநீர், தரமான கல்வி ஆகியவற்றை ஆம் ஆத்மி கட்சி வழங்குவதால் டெல்லியில் ஒரு குடும்பத்திற்கு மாதந்தோறும் 25,000 ரூபாய் மீதமாவதாக அவர் தெரிவித்துள்ளார். बीजेपी की कितनी राज्यों में सरकार है? बोला 20 राज्यों में। मैंने पूछा किस राज्य में अच्छे स्कूल हैं? तो बोला कहीं नहीं। मैंने पूछा तुम्हारा बिजली का बिल कितना आता है? बोला 0। मैंने पूछा और यूपी में जहाँ बीजेपी की सरकार है वहाँ लोगों का बिजली का बिल कितना आता है? बोला जी वहाँ तो हजारों रुपए महीना आता है। दिल्ली में फ्री बिजली, फ्री पानी, फ्री इलाज, अच्छे स्कूल, 24 घंटे बिजली,
महिलाओं की फ्री बस यात्रा, ये तो सब बंद हो जाएंगे। कम से कम हर महीने 25,000 रुपए की चपत लगने लगेगी। ஆம் ஆத்மி அரசின் நலத்திட்டங்களால் பாஜகவினரும் பயன்பெற்று வருவதாக கூறியுள்ள திரு கெஜ்ரிவால், ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கான இந்த சேமிப்புகள் இல்லாமல் போய்விடும் என்று எச்சரித்துள்ளார். சிறுக சிறுக சேர்த்து வைத்த தங்க நகைகளை காணாமல் தேடிய கேரள பெண்ணிடம் நகைகளை ஒப்படைத்த தமிழகத்தைச் சேர்ந்த பழைய பொருள் வியாபாரிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கேரளாவில் பல ஆண்டுகளாக தங்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த மகேஷ் என்ற அந்த வியாபாரி கொல்லத்தில் கடந்த வாரம் வீடு வீடாக சென்று பழைய பொருட்களை வாங்கியுள்ளார். சுமத்ரா என்பவரும் அவரது மகளும் வீட்டில் இருந்த பழைய பொருட்களை அவரிடம் விற்றுள்ளனர். 2 நாட்கள் கழித்து தான் வாங்கிய பொருட்களை மகேஷ் தரம் பிரித்த போது ஒரு குக்கருக்குள் தங்க நகைகள் இருந்தன. யாரிடம் அதை வாங்கினோம் என்பது தெரியாத நிலையில் புஞ்சகோணம் கிராமத்தைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர் ஷைனியிடம் செல்பேசி எண்ணை பெற்று அவரிடம் தகவலை தெரிவித்துள்ளார். அந்த வார்டு உறுப்பினர் புஞ்சகோணத்தில் வீடு வீடாக விசாரித்து நகைகள் சுமத்ராவுடையது என்பதை கண்டறிந்தார். இதையடுத்து 2 தோடுகள், ஒரு சங்கிலி என 1.5 சவரன் நகைகள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. திருடர்களுக்கு பயந்து കുക്കറിൽ നഗകളെ வைத்திருந்ததாக சுமத்ரா தெரிவித்தார். അലമാരി ഇരുന്ന സാധനമായിരുന്നു. ഞാനതെടുത്ത് വള്ളന്മാരെ പിടിച്ചെടുത്ത് വെച്ചതായിരുന്നു. കുക്കറിനകത്തിട്ട് വെച്ചിരുന്നു, ഒരു പഴയ കുക്കർ ഇരുന്നതിനകത്ത്. അത് ഞാൻ എടുത്ത് വെച്ചിരുന്നത് കുഞ്ഞിനും അറിയത്തില്ലായിരുന്നു. ആക്രി സാധനം ഇട്ടപ്പോൾ കുഞ്ഞെടുത്തുകൊണ്ടെന്ന് കൊടുത്തു. പിന്നെ ഞങ്ങൾ ഒരുപാട് തിരഞ്ഞ് കിട്ടിയില്ല. ഒരാഴ്ച കഴിഞ്ഞപ്പം അവർ തന്നെ കൊണ്ടുവന്ന് എവിടെ ആളുകളൊക്കെ തേടി കൊണ്ടുവന്ന് തന്നിട്ടുണ്ട്. அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் நகைகளை உரியவரிடம் ஒப்படைக்க முயற்சி மேற்கொண்டதாக மகேஷும் வார்டு உறுப்பினர் ஷைனியும் கூறினர். സ്വർണം പോലെ തോന്നും സംശയമുണ്ട്. ഞാൻ എല്ലാத்தையும் കവറിങ്ങിൽ ഇട്ട് പിന്നെ നോക്കുമ്പോൾ ഇത് സ്വർണം എന്ന് വിചാരിച്ച് ഇപ്പോൾ എവിടെ മേടിച്ച് നമുക്ക് അറിയാതെ കൊണ്ടാ നമ്മൾ ഇവിടുത്തെ ഉള്ള നമ്പർ ചേച്ചിയെ വിളിച്ച് അവിടെ കൊടുത്താൽ ഈ പോകുന്ന പാകത്തിന് எது வீட்டில் சாணம் மேடிச்சோ அந்தந்த வீட்டில் சேச்சியும் கூட போய் சாணம் കൊടുക്കണം വിചാരിച്ച് ചേച്ചിയെ വിളിച്ച് ചേച്ചിയുടെ ഒപ്പിടിച്ച് നമ്പർ ചേച്ചിയോട്. അണ്ണാച്ചിയുടെ സത്യസന്ധത കൊണ്ട് അണ്ണാച്ചി അത് എന്നെ വിളിച്ച് പറയുകയും അത് തിരിച്ചു കൊടുക്കണമെന്നുള്ള മനസ്സുള്ളത് കൊണ്ടാണ് നമ്മളെ അറിയിക്കാൻ പറ്റിയില്ലെങ്കിൽ അത് ആരും അറിയുന്നില്ല, നമ്മൾ അറിയുന്നില്ല. അങ്ങനെ അണ്ണാച്ചി രാവിലെ എന്നെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു. അങ്ങനെ ഞാൻ പിന്നെ ഇവിടുന്ന് ഇങ്ങനെ തിരക്കിയപ്പം ഇതേപോലെ ചേച്ചിയുടെ സ്വർണം പോയിട്ടുണ്ടെന്ന് അറിയാൻ കഴിഞ്ഞ് അങ്ങനെ ചേച്ചിയെ ഞാൻ വിളിച്ച് ചേച്ചി ഇങ്ങോട്ടൊന്ന് വാ എന്ന് പറഞ്ഞ് അന്നേരം ചേച്ചി വന്നു നമ്മളത് തിരിച്ച് ഏൽപ്പിക്കാനുള്ള ചെയ്തത്. பணம்தான் பெரிது என்று எண்ணாமல் பழைய பொருள் வாங்கி விற்பதிலும் நேர்மையை கடைபிடிக்கும் தமிழக வியாபாரி குறித்து அறிந்தவர்கள் பாராட்டு மழை பொழிந்து வருகின்றனர். இனி வருவது செய்தி துளிகள். இலங்கையில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தமிழர்களின் நிலங்கள் விரைவில் முழுமையாக திருப்பித் தரப்படும் என அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா உறுதியளித்துள்ளார். அதிபராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக நேற்று யாழ்ப்பாணம் சென்ற அவர் நிலங்களை ஒப்படைக்கும் செயல்முறையை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது ரயில் பாதை அமைக்க 1165 கோடி ரூபாயில் விரிவான திட்ட அறிக்கையை ரயில்வே வாரியத்துக்கு தெற்கு ரயில்வே அனுப்பியுள்ளது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் பேர் பயணிக்கும் நிலையில் பயணியர் தேவைக்கு ஏற்ப புறநகர் மின்சார ரயில் இயக்கப்படுவது இல்லை. 3 பாதைகளில் ரயில் சேவையை அதிகரிப்பதில் சிக்கல் உள்ளது. இந்நிலையில் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது பாதையை ரயில்வேயுடன் இணைந்து அமைக்க தமிழக அரசு விருப்பம் தெரிவித்ததை அடுத்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சார கூட்டம் நடத்தியதாக நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி உள்ளிட்ட 7 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முனிசிபல் சத்திரம் பகுதியில் நேற்று மாலை தெருமுனை கூட்டத்துக்கு அனுமதி பெற்ற அக்கட்சியினர் மேடை அமைத்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு செய்ததாக பறக்கும் படை அதிகாரி புகார் அளித்திருந்தார். தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக திரு சீமான் மீது ஏற்கனவே 5 வழக்குகளும் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக 1 வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தனியாரின் கழிவுநீர் தொட்டியில் இறங்கி சுத்தம் செய்யும் போது மரணம் ஏற்பட்டால் அதற்கு அந்த வீட்டின் உரிமையாளர் தான் பொறுப்பேற்று இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை விநாயகபுரத்தில் யோகேஷ் பாபு என்பவரின் வீட்டு கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்த போது விஷவாயு தாக்கி இறந்த மாநகராட்சி ஊழியர் முனுசாமியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த யோகேஷ் பாபு 55,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்துள்ளதாகவும் தங்கள் பகுதியில் கால்வாய் இல்லாததால் கழிவுநீர் தொட்டி கட்டியதாகவும் தெரிவித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி திரு கார்த்திகேயன் உரிய விதிகளின்படிதான் மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். பனியால் பூக்கள் வரத்து குறைந்ததால் மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. நேற்று 3,500 ரூபாயாக இருந்த கிலோ மல்லிகைப்பூ இன்று 7,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. பிச்சிப்பூ, முல்லை கிலோ 2,500 ரூபாய்க்கு விற்கப்பட்டன.
திண்டுக்கல் மலர் சந்தைக்கு 60 டன் பூக்களுக்கு பதிலாக 30 டன் பூக்கள் மட்டுமே விற்பனைக்கு வந்த நிலையில் மல்லிகை விலை கிலோ 5000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதேபோல முல்லை 2500 ரூபாய், கனகாம்பரம், ஜாதிப்பூ 2000 ரூபாய் என விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் 4 நாட்கள் வேலை நிறுத்தத்துக்கு பிறகு கடலுக்கு சென்று திரும்பிய விசைப்படகு மீனவர்கள் மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர். நேற்றிரவு விசைப்படகுகள் கரை திரும்பியதை அடுத்து இன்று காலை மீன் ஏலம் நடைபெற்றது. சீலா மீன் கிலோ 1000 - 1300 ரூபாய் வரையும், அதிகபட்சமாக சூறை ஒரு கூடை 9000 ரூபாய் வரையும் ஏலம் போயின. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 5 புள்ளிகள் அதிகரித்து 77,506 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 26 புள்ளிகள் குறைந்து 23,482 புள்ளிகளாக நிறைவடைந்தது. மத்திய அரசின் பட்ஜெட் எதிரொலியால் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 62,320 ரூபாயாகவும், ஒரு கிராம் 7,790 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 107 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்கள் வரி செலுத்த தேவையில்லை என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பே வழங்காமல் வருமான வரி குறைப்பு பற்றி மோடி அரசு அறிவித்திருப்பதாக சாடியுள்ள எதிர்க்கட்சிகள் கடந்த 10 ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட பலவீனமான பட்ஜெட் இது என விமர்சித்துள்ளன. ஆம் ஆத்மி ஆட்சியில் பாஜகவினர் பெறும் பயன்கள் நீடிக்க வேண்டுமானால் ஆம் ஆத்மி கட்சிக்கே அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.